بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை போன்று ஆக்கி வைக்க வேண்டும். அந்த உணர்வுடன் நானும் கதைத்துக் கொண்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு பிறகு கேட்பவர்களும் அதே உணர்வுடன் கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நானும் நீங்களும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தகவல்களை வெறுமனே தகவல்களாக மாத்திரம் ஆக்கி வைத்து விடாமல் நடைமுறை வாழ்க்கையில் இவைகளையெல்லாம் யதார்த்தமாக வாழ்க்கையாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கி வைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். வாழ்க்கையில் ஒன்றை படிப்பது எனக்கு தெரியும் என்று சொல்வதற்காக வேண்டி மட்டுமல்ல. எனக்கு தெரியும் என்று சொல்லுவது எந்த பிரயோஜனத்தையும் தரப்போவதும் இல்லை. வாழ்க்கையில் தெரியும், படித்திருக்கிறேன், படித்தபடி நடப்பதற்காக வேண்டி. இந்த அறிவு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இது வெறுமனே ஒரு இன்ஃபர்மேஷன் அல்ல, இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி என்னை மாற்றிவிட்டது. பேசக்கூடியவர் மாற்றவும் இல்லை, அல்லது கேட்டவர் மாறவும் இல்லை. இந்த தகவலின் ஊடாக அல்லாஹ் என்னை மாற்றிவிட வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஆக்கி வைக்க வேண்டும் என்று மீண்டும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட புரிந்துணர்வு, எப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு, எப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு பாத்தியமான வாழ்க்கை, இப்படியாக சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரண எளிமையான வீட்டில் சுவர்க்கத்துடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான பரப்பளவை கொண்ட, ஒரு சின்ன ஒரு பரப்பளவை கொண்ட, ஒரு 80 சதுரடிகளை கொண்ட ஒரு வீட்டுக்குள்ளே மிகவும் சந்தோஷமாக, மிகவும் ஒரு உன்னதமான அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த வீட்டை வறுமை தொட்டிருந்தது. 3 பிறைகள் தென்பட்டும் அந்த வீட்டுக்குள்ளே அடுப்பு எரியப்படவில்லை, நெருப்பு மூட்டப்படவில்லை. அந்த வீட்டுக்குள்ள சில சந்தர்ப்பங்களில் சாப்பிடுவதற்கு உணவுகள் ஏதும் இருக்கவில்லை. மா அம்சா லி ஆலி முஹம்மதின் மின் சவீகின் கத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், என்னுடைய வீட்டுள்ளுக்கு ஒரு புடி கோதுமை கூட இல்லை, ஆனால் 9 மனைவிமார்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வறுமை, அப்படிப்பட்ட ஏழ்மையும் வீட்டுக்குள்ளே இருந்தது. ஆனாலும் அந்த வீடு உலகத்துடைய வரலாற்றை மாற்றி அமைத்தது. இன்றும் அந்த வீட்டை பற்றித்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே வாழ்க்கையை வரலாறாக மாற்றுவதற்கு சடவாத பொருட்கள் தேவைப்பட மாட்டாது. நல்ல மனம் தேவைப்படும், சந்தோஷமான வாழ்வு தேவைப்படும்,
விட்டு கொடுக்கக்கூடிய மனோபக்குவம் தேவைப்படும். இவைகளை படித்து கொண்டால் வறுமை அல்ல, வறுமையினுடைய அடிமட்டத்துக்குத்தான் போனாலும் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எங்களுக்கு மிக அழகான ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. குடும்ப வாழ்க்கையினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? அன்பு. மனிதன் அன்பை தேடி அலைகின்றான், அன்புக்காக வேண்டி கஷ்டப்படுகின்றான். என்னை மக்கள் நேசிக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை எதிர்பார்ப்பது என்னை மக்கள் அன்பாக நடத்தாட்ட வேண்டும். ஒரு முதியவராக இருந்தாலும் அவரையும் எதிர்பார்ப்பது என்னை மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், என்னுடன் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், கடுகெடுக்காமல் என்னை பார்த்து பேச வேண்டும், என்னுடன் சிரிக்க வேண்டும். இது மனித எதிர்பார்ப்பு. இதனை மனிதன் எதிர்பார்த்து நிற்கிறான். வீட்டுக்குள்ளே மனைவி ஒரு கணவனை பார்த்து, ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து சந்தோஷமான வார்த்தைகள் பேச இல்லை, மகிழ்ச்சியாக உரையாட இல்லை, அன்பாக அந்த ரெண்டு பேருக்கு இடையில் கலந்துரையாடல்கள் எதுவும் நடக்க இல்லை. கடுகடுத்த நிலையில், வேண்டாம் வெறுப்போடே, ஏதோ தானோ என்று சொல்லி, சொல்லுங்களேன் கேட்கிறேன் என்று சொல்லி கவனம் அற்றவராக, காது சும்மா கேட்டுக்கொண்டிருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் ஒருவருடைய ஒரு குடும்ப வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் என்றிருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையை இல்லாமலாக்குவதற்கு, அந்த குடும்ப வாழ்க்கைக்கு உழை வைப்பதற்கு பெரிய ஒரு கஷ்டப்பட தேவையில்லை. சில சந்தர்ப்பங்களில் ஒரு மிஸ்கோல் இந்த குடும்பத்தினுடைய குடும்ப வாழ்க்கைக்கு உழை வைத்து விடும். ஒரு தமிழ் பாட்டில் கூட படித்து காட்டுவார்கள், ஹலோ மை டியர் மிஸ்கோல் என்று சொல்லி. ஹலோ மை டியர் ராங் நம்பர், தவறுதலாகப்பட்ட ஒரு கோல். நீங்க யாரு பேசுறீங்க, நீங்க யாரோட பேசணும், இப்படியாக ரெண்டு பேருக்கு இடையில சம்பாஷணை, பேச்சுவார்த்தை, தவறுதலாகப்பட்ட ஒரு டெலிஃபோன் கோல். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மெல்லினமான, ஒரு பணிவான ஒரு வார்த்தையை அந்த பெண் கேட்டது இல்லை, முதல் தடவையாக கேட்டிருப்பார். அல்லது அந்த ஆணும் கேட்டதில்லை, அவர் முதல் தடவையாக கேட்டிருப்பார். அங்கிருந்து ஏதோ ஒன்றை என்னுடைய வாழ்க்கையில் நான் இழந்திருக்கிறேன், அது எனக்கு இங்கே கிடைத்திருக்கிறது. அங்கிருந்து அந்த வாழ்க்கை அப்படியே நாசமாகி போன வரலாறுகள் ஏராளம் இருக்கிறது. எனவே வீட்டுக்குள்ளே வறுமை, வீட்டுக்குள்ளே இருக்கிற பஞ்சம், வீட்டுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், சடவாத பொருட்கள் இன்மை ஒரு வீட்டினுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நாளும் உழை வைக்க மாட்டாது. குடும்ப வாழ்க்கைக்கு உழை வைப்பதாக இருந்தால் எந்த கணவனுக்கும் எந்த மனைவிக்கும் இடையில் அன்பு பரிமாற்றம் இல்லையோ, நேசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையோ, பாசம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையோ, புரிந்துணர்வு என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லையோ, அந்த குடும்ப வாழ்க்கை வெளித்தோட்டத்தில் சட்ட ரீதியாக ஆவணங்களை பொறுத்தவரையில் கணவன் மனைவி என்பதாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கையில் இருந்தாலும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை நரக வாழ்க்கை. என் நரகத்திலும் மனிதனுக்கு கவலை இருக்கும். மனிதன் கவலையுடன் தான் நரகத்திலும் வாழுவான். அதே கவலை இந்த குடும்ப வாழ்க்கையை வாட்டி கொண்டிருக்கும். நான் யாருக்கு செய்த அநியாயமோ தெரியாது, இந்த கணவனுடைய கையில் வந்து மாட்டிக்கொண்டுட்டேன், அல்லது நான் யாருக்கு செய்த துரோகமோ தெரியாது, இப்படிப்பட்ட ஒன்று எனக்கு வாச்சிச்சுது என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து ரகசியம் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். ரகசியம் அவர்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானார். மாறாக நினைக்க வேண்டும், நான் யாருக்கு செய்த நலவோ தெரியாது, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவனை தந்திருக்கிறான். நான் யாருக்கு செய்த நலவோ தெரியாது, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அதனை செய்து காட்டினார்கள்.
சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக கேட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், ஐயுன் நாஸி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ், மனிதர்கள்ல ஆக விருப்பமானவர் உங்களுக்கு யார்? நீங்க யாரை கூடுதலாக நேசிக்கிறீங்க? யாரை கூடுதலாக நேசிக்கிறீங்க? கேட்கறது ஒரு குடும்பத்தால் அல்ல, ஒரு சஹாபி, ஒரு மூணாவது ஆள் கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், ஆயிஷா, நான் நேசிப்பது உலகத்தில் ஆக கூடுதலாக என்னுடைய மனைவி ஆயிஷாவை, என்னுடைய மனைவி ஆயிஷாவை நான் நேசிக்கின்றேன். நான் மனைவியை நேசிக்கிறேன் என்பதை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபி விடவில்லை, கேட்டாங்க, மினர் ரிஜால், ஆண்கள்ல இருந்தும், அதோட மனைவி உங்களோட வீட்டுக்குள் இருக்கக்கூடியவ, உங்களோட வாழ்க்கை துணைவி, நான் அதை பற்றியும் நான் கேட்கிறேன், மனிதர்கள்ல உங்களுக்காக விருப்பமானவர் யாரு? சொன்னாங்க, யார் தெரியும்? மக்கால அபூஹா, அந்த ஆயிஷாவுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்தின சந்தர்ப்பத்தில் அவர் என்னை உண்மைப்படுத்தினார். அவர் எனக்காக வேண்டிய அனைத்தையும், என்னுடைய தனிமையை போக்குவதற்கு ஹிஜ்ரத்து செய்து என்னுடன் வந்தவர், நானும் அவரும் தான். சுப்ஹானல்லாஹ். எனவே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா என்னுடைய மனைவியினுடைய வாப்பா, முறைக்கு மாமா. சுப்ஹானல்லாஹ். நேசிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதற்குள் இன்னும் பல அர்த்தங்கள் சொல்லலாம், ஏன் அபூபக்கரை நேசித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அன்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய அத்திவாரம். நான் நேற்று கூட சொன்னேன், சில சந்தர்ப்பங்களில் மனைவியினுடைய மென்சஸ் காலம், மனைவியுடன் இருக்கக்கூடிய தொடர்பாடல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மென்சஸ் ஏற்பட்டு விட்டால் அது வெறுமனே இல்லற வாழ்வு பிரச்சனை அல்ல, இல்லற வாழ்வு பிரச்சனை அல்ல. அவடத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அவ கொஞ்சம் டயர்டாகிடுவா, நோய்வாய்ப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுடுவா, அவக்கு ஒரு வகையான மாச்சல், டயர்டு வந்துடும். இதே அல்லாஹ் இயல்பாகவே ஒவ்வொரு பெண்ணிடத்திலும் வச்சிருக்கிறது. இது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்வை பற்றி பேசக்கூடிய இடமல்ல இது. இது ஒரு பெண்ணுக்கு ஒரு மாசத்துல 4 வாரம் என்றால் ஒரு வாரம் பெரும்பாலும் அப்படித்தான் அவட வாழ்க்கை கடியும். அவட அன்றாட வாழ்க்கையில் கூட அவக்கு ஒரு வகையான பிரச்சனை, அன்றாட வாழ்க்கையை கூட சரியாக ஓட்டிக்கொள்ள முடியாத அளவுக்கு அவளுடைய உடம்பில் பலகீனங்கள் ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஸல்லல்லாஹுடைய நடவடிக்கைகள் தந்த மனைவியும் எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். பேச்சாளராக இருக்க இல்லை, செய்து காட்டினார்கள். சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் மாதவிடாய் காலத்தில் இருக்கும் பொழுது, இந்த இடத்தில் மாதவிடாய் என்பதை குறிப்பிடுகிறார்கள், நான் என்ன செய்வேன் என்றால், பால் குடிச்சிட்டு, தண்ணி குடிச்சிட்டு, ஒரு கிளாஸை, ஒரு கோப்பையை வச்சுட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எடுத்து ஏண்ட வாய் எந்த இடத்துல பட்டிச்சதோ அதே இடத்துல வாயை வச்சு குடிப்பார்கள். அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல வானஹாயிதுன் என்று சொன்ன காரணம், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் இதை வச்சு மாதவிடாய் வந்த பெண்ணுடைய எச்சி சுத்தமா சுத்தமில்லையா அதை பற்றியெல்லாம் பேசலாம், பிரச்சனை இல்லை. இங்கே அதில் முக்கிய நோக்கம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எங்களுக்கு சட்டம் சொல்லித்தார நோக்கத்தில் சொல்ல இல்லை, நான் ஒரு மாதவிடாய் பெண்ணாக இருக்கும் பொழுதும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட அன்பை வெளிப்படுத்தினாங்க, அன்பை காட்டினாங்க. அன்பினுடைய பரிமாற்றம் அந்த இடத்திலையும் இருந்துச்சு. மறுவ சொல்றாங்க, மறுவ சொல்றாங்க, நான் இறைச்சி சாப்பிடுவோம், முள்ளில் இறைச்சி இருந்தால் என்ன செய்வோம், கடிச்சு முள் எடுத்து கடிச்சு சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு முள்ளை வச்சா அந்த முள்ளை எடுத்து சும்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனாவிலுஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர்களாக எடுத்து ஃபயலஉ ஃபாஹு அலா மௌதிஇ ஃபிய, ஏண்ட வாயை எந்த இடத்துல வச்சு நான் அந்த முள்ளை கடிச்சேனோ அதே இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முள்ளை கடிச்சுவாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் திருமணத்துக்கு முன்னால நடைபெறும். திருமணத்துக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் மிக அன்பாக சொல்லுகின்றது, இது திருமணத்துக்கு முன்னால் நடந்தால் இது ஹராம், இது பாவமான கர்மம், இது கூடாத கர்மம். இன்றைய காலையில் கூட சொன்னேன், தஹஜ்ஜத்து தொழுகிறோம்,
தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தஹஜ்ஜத்து தொழுகிறோம் என்ற பெருமை இருக்கலாம். ஆனால் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டினது யாரு? தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டினது யாரு? தாய் எழுப்பி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், சகோதரி எழுப்பியிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், மனைவி எழுப்பி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். என்ன அவங்க எழுப்ப இல்லை, என்ன எழுப்பாட்டினது இன்னும் என்னுடைய ஒரு பாய் ஃப்ரெண்ட் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அவதான் என்ன எழுப்பாட்டினா. நீங்க தொழக்கூடிய தஹஜ்ஜத் எப்படி இருக்கும்? உங்களோட தஹஜ்ஜத்துடைய சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன யோசனை வரும்? சுப்ஹானல்லாஹ். ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். அன்பு எந்த இடத்தில் பாராட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் தான் அன்பு பாராட்டப்பட வேண்டும். அநேகமான இடங்களில் ஹராமான காலத்தில் அதாவது நிக்காஹுடைய ஒப்பந்தத்துக்கு முன்னால, திருமண ஒப்பந்தத்தை செய்து கொள்வதற்கு முன்னால எவ்வளவோ அன்பு காட்டி இருப்பாங்க. இந்த அன்பை எப்பதான் கிடைக்குமோ தெரியாண்டு சொல்லி என்னெல்லாம் எழுதியிருப்பாங்க, என்னெல்லாம் பேசிப்பாங்க. எப்படித்தான் பேசினாங்களோ தெரியாது. மணித்தியால கணக்கில் பேசுறாங்க. வெயிலும் விளங்குதில்லை, மழையும் விளங்குதில்லை, பேசிக்கொண்டே போறாங்க. திருமணம் முடித்ததுக்கு பிறகு சொல்றாங்க பேசுறதுக்கு கொண்டு இல்லைன்னு சொல்லி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. ஸல்லல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது, இப்படித்தான் நடைபெற்றது. இன்னும் ஒன்றை பாருங்கள். இப்போ நாங்கள் நினைச்சேலும் நான் சரியான பிஸி, நான் சமூகத்துடைய ரொம்ப சோஷியல் ஒர்க், சமூகத்தில் எனக்கு மதரசா, எனக்கு சமூகத்தில் பெரிய வேலைகள் இருக்குது, கொஞ்சம் குடும்பத்துக்கு சொல்கிறது நாங்கள் தெரியுமா, நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் சமாளித்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது வழக்கம். ஆனால் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் அது தவறு. குடும்பத்தை சமாளிக்க சொல்ல வேண்டாம். குடும்பத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு சொல்ல வேண்டாம். குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கு கொடுக்கப்பட வேண்டும், நேரம் கொடுக்கப்பட வேண்டும். என்னையும் உங்களையும் விடவும் எத்தனையோ மடங்கு பொறுப்புள்ளவர் தான், பிஸியானவர் தான். எத்தனையோ மடங்கு என்றால் அந்த எத்தனை என்பதை மட்டுப்படுத்த முடியாது. அனைவரை விடவும் பிஸி, அனைவரை விடவும் அல்லாஹுடைய பயமுடையவர். நிறைய சொல்றாங்க சல்லல்லாஹு, உங்க எல்லாரை காட்டிலும் நான் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர். ஆனா அத்தகாக்கும் புகாரி ஷரீஃபில் ரிவாயத். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை படிக்கிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல பதிவான ஹதீஸ் இது. சொல்றாங்க, நான் ஒரு நாள் ராவு இரவு நேரம் சுப்ஹானல்லாஹ் கணவனுடன் இருக்கிறேன். யாரு கணவன்? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களிடம் ஒரு கதை சொன்னேன். என்ன கதை தெரியுமா? ஜாஹிலியா காலத்தில் நடந்த, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிறப்புக்கு முன்னால நடந்த ஒரு பிரபல்யமான ஒரு நிகழ்வை பத்தி பேசுறாங்க. அப்ப நான் அன்னைக்கு சொன்னேன், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜாஹிலியா காலத்தில் நடைபெற்ற விடயங்கள், அதில் பேசப்பட்ட விடயங்களை பற்றியெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள், தெரிந்து வைத்திருந்தார்கள். அங்க பேசிக்கொண்ட அதே வார்த்தைகளை அதே கதையாக சொல்ல இல்லை, கதையை நடந்ததை நடந்த பிரகாரம் அப்படியே சொன்னார்கள். சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜாஹிலியா காலத்தில் ஒரு நாள் இரவு பெண்கள் கொஞ்சம் பேர் 11 பெண்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 11 பெண்கள் ஒன்று சேர்ந்து அவங்க உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. ஒருத்தருக்கொத்தர் சத்திய பிரமாணம் செஞ்சு கொண்டாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு ராவைக்கு நாங்கள் இருந்து பேச போற தலையங்கம் என்ன தெரியுமா? எங்களுடைய கணவன்மாரை பற்றி பேசுவோம். பேசுறதுக்கு ஒரு தலையங்கம், இதுல தான் பேசணும். இந்த தலையங்கத்துக்கு வெளியே போறதில்ல. 11 பெண்களுக்கு சொன்னாங்க, அல்லா யக்தும்ன மின் அக்பாரி அஸ்வாஜிஹின்ன ஷைஅ. முதலாவது உடன்படிக்கை என்ன தெரியுமா? இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொல்லணும். ஹதீஸ். இந்த ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. சொல்லிக்கொண்டே போய்த்து கடைசியாக வரக்கூடிய பெண்மணி தான் உம்மு ஸர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. அந்த பெண்மணி தண்ட மாப்பிள்ளையை பற்றி சொன்னான். அவ புகழ்ந்து சொன்னான். மாப்பிள்ளையை பற்றி மட்டும் புகழ இல்லை, மாப்பிள்ளை ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சு அந்த கல்யாணத்தினூடாக பிள்ளைகள் இருக்குது, அந்த பிள்ளைகளை பற்றியும் புகழ்ந்தான். மாப்பிள்ளையை பற்றி மட்டும் புகழ இல்லை, நிச்சயமாக அவரே பிந்தின காலத்தில்
அபூசர் என்பவர் உம்மு ஸர்அ தலாக்கு சொன்னாரே, நீ மனசுல சந்தோஷமாக இருந்துக்கோ, நான் உன்னை தலாக்கு சொல்ல மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இப்படி சொல்லிட்டேன் தானே, உம்மு ஸர்அோட அபூசர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி நடந்து கொள்வேன் என்று சொன்னார் தானே. பிந்தின ஒரு காலத்துல சும்மவானும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு இப்படி தலாக்கு நடந்துச்சுது என்ற கேள்விப்பட்டா அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க தானே, எனக்கு தலாக்கு நடந்துடுமோன்ற வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க. அதற்கு பிறகு சொன்னாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியை பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பி அபி அன்த வ உம்மி, தன்னுடைய ஏண்ட தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், லஅன்த கைருன் லீ மின் அபி ஸர்இன் லி உம்மி ஸர். யா ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூ ஸர் என்பவர், அல்லாஹ் அக்பர், இதைவிட அன்பு பரிமாற்றம், இவைகள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள நடந்த குடும்ப வாழ்க்கை. இன்னும் ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்போம், யாரோட சரி அன்பு கூடிட்டால் அதுக்கு அரபில் சொல்றது தராகம் என்று சொல்றது. தராகம்னா ஷார்ட் ஃபார்மில் சொல்றது, பேரை சுருக்கி சொல்றது. உதாரணமாக ஒருத்தட பேர் ஷக்கீலுண்டா ஷக்கின்னு வாங்க. கிரிக்கெட் பிளேயர் மாதிரி நீங்கள் விளையாடக்குள்ள ஒவ்வொருத்தர் வாங்கணும், மற்றவங்களோட பேரை கூப்பிடக்குள்ள அந்த பேரை ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. இது அன்புடைய உச்சகட்டம் தான் பேசுவாங்க. உதாரணமாக வீட்டுக்குள்ள சின்ன பிள்ளைகளை பேசக்குள்ள, வீட்டுக்குள்ள மனைவியை பேசக்குள்ள சில கட்டங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அழைக்கும் பொழுது, கூப்பிடும் பொழுது சில கட்டங்கள்ல யா ஆயிஷ் சொல்லுவாங்க, யா ஆயிஷ், யா ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஜாஃப் என்று சொல்றது. ஜாஃப், யா ஜாஃபண்டா அன்புல கூப்பிடுறது, அன்பு பாசை. அதே போலத்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுவாங்கன்னா யா ஆயிஷ்னு கூப்பிடுவாங்க. சொல்றாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு. வந்து ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சலாம் சொல்றாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு சலாம் சொல்றாங்க. ஆனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு தெரியல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷ், ஹாதா ஜிப்ரீலு யுக்ரிஉக ஸலாம், இதோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, உங்களுக்கு சலாம் சொல்றாங்க. நான் ஆயிஷா சொல்றாங்க சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் சொன்னேன் வ அலைஹிஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஜிப்ரீலுக்கு சலாம் சொன்னாங்க. ஜிப்ரீல் அமீனுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சலாம் சொன்னாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டுட்டு, ஒரு நீண்ட ஒரு துஆ கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரக்குள்ள அந்த துஆவில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கும் துஆ கேட்டாங்க. ஆயிஷாவுடைய பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்குறாங்க. அந்த துஆவை அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. துஆவை முடிச்சிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராங்க. வந்த நேரத்தில் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. பலகனி அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தഖல அலா ஆயிஷா, ஆயிஷாவுடைய வீட்டுக்குள்ள வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து யா உவைஸ், ஆயிஷாவுக்கு தஸ்கீருடைய ஃபார்மட்ல அதை சிரிசாக்கி சொன்னாங்க. மாலி அராக அஷ்ரக வஜ்ஹுகி, என்ன ஓண்ட முகம் இவ்வளவு பிரகாசிக்குது, சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், உம்மத்துக்கு துஆ கேட்டுட்டு எனக்கு தனிய துஆ கேட்டா என் முகம் பிரகாசிக்காம இருக்குமா? இது ஆயிஷாண்டு கேட்கல, மனைவிக்கு கேட்ட துஆ இது. கணவன் மனைவிக்கு கேட்கிற துஆ இது. ஒரு உம்ரா செஞ்சுட்டு, ஒரு தவாவை செஞ்சுட்டு, ஒரு குர்ஆனை ஓதிட்டு தண்ட மனைவிக்கு துஆ கேட்போமே, தண்ட கணவனுக்கு துஆ கேட்போமே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வீட்டுக்குள்ளுள்ள மக்களை மறந்துடுவோம், வெளியில் உள்ள ஆக்களை ஞாபகத்தில் வைப்போம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளுள்ள மனைவியை புகழ்ற, என்ன உண்ட முகம் இவ்வளோ பிரகாசிக்குது, மாலி அராக்கி அஷ்ரக வஜ்ஹுகி, என்ன உங்களோட முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, என்ன நடப்பு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க எனக்கு துஆ செஞ்சீங்க, நீங்க எனக்கு இப்படி துஆ செஞ்சா ஏண்ட முகம் பிரகாசிக்காம இருக்குமா? சுப்ஹானல்லாஹ்.
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விருப்பம், அவருடைய அன்பை வெளிப்படுத்தின முறை இப்படித்தான். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சுப்ஹானல்லாஹ். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. அல்லாஹு அக்பர். புகாரியை படிக்கிறோம், புகாரியை ஓதுகின்றோம், அதை கொண்டு தபர்ருக், அதை கொண்டு பரக்கத்து பெறுகின்றோம். அதனுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவைக்கு தஹஜ்ஜுக்கு கிளம்பிடுவாங்க. தஹஜ்ஜத்து தொழுதுட்டு சுபஹுடைய அசானுக்கு பிறகு சுன்னத்தையும் தொழுதுட்டு இகாமத்து வரும் வரைக்கும் கொஞ்சம் சாஞ்சு கொள்வாங்க. இகாமத்துடைய நேரம் வரைக்கும் ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் ஃபஜ்ருடைய இகாமத்துக்கும் இடையில கொஞ்ச நேரம் சாஞ்சு கொள்வாங்க. அது தூக்கம் அல்ல, அப்படியே மல்லாக்கப்படுத்திடுவாங்க. இது நபிஸ்ரமுடைய சுன்னத்துண்டு. ஆனால் அதுக்கு அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும்னா நீங்கள் ஒரு 3 மணிக்கு எழும்பிருக்கிறீங்க தஹஜ்ஜத்துக்கு, தஹஜ்ஜத்து தொழுதுட்டு இப்போ 4:50க்கு பாங்கு, மாஷா அல்லாஹ் 3 மணிக்கு ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழும்பி தொழுதுட்டு குர்ஆன் ஓதிட்டு 3:50க்கு பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொன்னதுக்கு 4:50க்கு பாங்கு சொன்னாங்க. பாங்கு சொன்ன சுன்னத்தை தொழுதுட்டு ஒரு 5:20க்கு தான் ஜமாத்து நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சாஞ்சு கொள்வது, அப்படியே மல்லாக்கப்படுத்திக் கொள்வது. இது ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு நடைமுறை, அவருடைய சுன்னா. சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஸல்லா ரக்அத்தைல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய 2 ரக்அத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டா என்னதுமா செய்வாங்க, ஃபஇன் குன்து முஸ்தைகிலத்தன், ஃபஇன் குன்து நான் விழித்திருந்தால், நான் விழித்திருந்த சில கட்டங்கள் என்ன அர்த்தம், சில கட்டங்களில் நான் தூங்கி இருப்பேன். நான் ஒரு மாதவிடாய் காலத்தில் மென்சஸுடைய காலத்தில் இருந்தால் தூங்கி இருக்கலாம், அல்லது உடம்புல அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லைண்டா எனக்கு தூக்கம் போயிருக்கும், நான் தூங்கிடுவேன். நான் தூங்கினா, நான் விழித்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டாங்க, என்னோட பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் தொழுகைக்கும் இடையில. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஃபஇன் குன்து முஸ்தைகிலத்தன் ஹத்தஸனி, என்னோட பேசுவாங்க. நான் விழித்திருந்தா என்னோட கதைப்பாங்க. இது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவட வீட்டில் 9 நாளைக்கு ஒருக்க நடக்கிற சம்பவத்தை சொல்றாங்க. மற்ற மனைவிமாருடைய வீட்டில் அதே மாதிரி. இல்லை நான் விழித்தில்லை, நான் தூக்கம், நான் டயர்டில் தூங்கி இருக்கிறேன், நான் தொழுகை எனக்கு வாஜிப் இல்லாத காலத்தில் தூங்கி இருக்கிறேன், நான் அந்த இடத்துல விழித்தில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சாஞ்சிடுவாங்க, அப்படியே சாஞ்சிடுவாங்க. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, மாஷா அல்லாஹ், அதை நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை, நான் சொல்லி நீங்க விளங்க தேவையில்லை. சுப்ஹான். இதே போல ஏராளமான ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையில் எப்படி அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். இதே போலத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி முஸ்லிமுடைய ரிவாயத் வந்திருக்குது, முஸ்லிமுடைய ஹதீஸ். சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நாங்கள் வாஷ்ரூம் உள்ளுக்கு, அதாவது குளியல் அறை, பாத்ரூம் உள்ளுக்கு நாங்கள் 2 பேரும் குளிச்சு கொண்டிருப்போம். சுப்ஹானல்லாஹ். குளிச்ச இடம் அது எங்கட வீட்டில் மாதிரி டைல்ஸ் போட்டு அதுக்கு தேவையான மிரர், அதுக்கு தேவையான, அதை பற்றி பேசுகிறேன்னா வேறையா பேசுவோம். சில கட்டங்கள் எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாஷ்ரூம் ஒரு ஏழையினுடைய வீடு, மறந்து விடாதீர்கள், அதை விட குறைவாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள அந்த வாஷ்ரூம் உள்ளுக்கு போட்டு இருக்கிற பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், அதில் கொமட், அதில் இருக்கிற சிங், அதுக்கு போட்டிருக்கிற மிரர், அதில் இருக்கிற ஷவர், அதில் இருக்கிற பிராண்டட் டெப்ஸ், அதில் இருக்கிற டைல்ஸ், டைல்ஸுக்கு மேலே போட்டிருக்கிற காப்பட், அதில் இருக்கிற கியூபிக், அதில் இருக்கிற என்ன மசாஜ் ஜக்கூசி, இதெல்லாம் வேறையா பார்த்தா எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாஷ்ரூம் 2 ஏழைகளுடைய வீடு என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லணும். கட்டாத வீடு, வாழாத வீடுகளை கட்டாதீர்கள். வல தபுனு மாலா தஸ்கு, நீங்க எதுல வாழ மாட்டீங்களோ அதை கட்ட வேண்டாம். வீட்டில் 5 பேர்
7 வருஷம். சுப்ஹானல்லாஹ். சரியா தனியா பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. பாலைவனம், 80 சதுரடி கொண்ட இடம். அதுள்ளுக்கு ஒரு சின்ன இடத்துல குளிக்கிறாங்க. சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, كنت أغتسل أنا ورسول الله صلى الله عليه وسلم من إناء بيني وبينه واحدة. எனக்கும் அவருக்கும் இடையில ஒரே ஒரு பாத்திரம், ஒரு பேசன், ஒரு டங்கி அல்ல, ஒரு பெரிய ஒரு நீர் தடாகம் அல்ல, ஒரு பேசன், ஒரு பாத்திரத்தில் நானும் அவங்களும் தண்ணியை நிறச்சி 2 பேரும் குளிச்சு கொண்டிருக்கிறோம். ஃபைபாதிருனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்துவாங்க. எனக்கு நான் தான் முந்தி குளிச்சோணும், நான் தான் முந்தி அல்லோணும். அத்தா அக்கூல நான் சொல்லுவேன், தாலி தாடி, எனக்கு விட்டு தாங்கோ, எனக்கு தாங்க, நான் தான் முந்தி என்று சொல்லிக்கொண்டு அந்த இடத்திலேயும் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் பெருந்தொடக்கோட இருக்கிறோம், ஜனாபத்தோட இருக்கிறோம், 2 பேருக்கும் குளிப்பு கடமை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை இந்த அளவுக்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இதுதான் யதார்த்தமான குடும்ப வாழ்க்கை, இதுதான் யதார்த்தமான அன்பு, இதுதான் பாசம். சுப்ஹானல்லாஹ். இது ஒரு கதை அல்ல, இது ஒரு கதை அல்ல, இது யதார்த்தமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினாங்க வீட்டுகளுக்குள்ள. அதுக்கு பிறகு இதே கொஞ்சம் கேளுங்க பாப்போம். நாங்கள் எல்லாம் படிச்சோம் வீட்டுக்குள்ள ஸல்லல்லாஹு எப்படி இருந்தாங்க. சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சொல்றாங்க, என் வீடு பள்ளிக்கு பக்கத்தில், பள்ளி வாசலுக்கு எல்லா மக்களும் வந்து போவாங்க. ஒரு நாள் எத்தியோப்பியாவுடைய ஹபசாவுடைய மக்கள் வந்தாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விளையாட்டு இருக்கும். அதே போல் அந்த ஊருடைய விளையாட்டு அவர்கள் கம்பால நாங்கள் சொல்ல போனால் விளங்கிக் கொள்ள சொல்வதாக இருந்தால், எங்களோட ஊர்களில் இந்த கிழக்கு மாகாணத்தில் அல்லது அன்றாதபுரம், ஹொரோபத்தான போன்ற பகுதிகள் இருக்குது. இப்பையும் அந்த கம்பால சரம்படின்னு சொல்லுவாங்க, அந்த விளையாட்டு அது மாதிரியான ஒரு விளையாட்டு. ஹபசாவுடைய மக்கள் வந்து அவர்கள் அந்த விளையாட்டை விளையாடுறாங்க பள்ளிக்கு பக்கத்தில். அர்த்தம் என்ன? பள்ளிக்கு பக்கத்தில் விளையாடுறதுக்கு ஒரு இடமும் இருந்துச்சு. பள்ளிக்கு பக்கத்தில் விளையாடுறதுக்குரிய இடத்தையும் ஒதுக்கி இருந்தாங்க, அல்லது பள்ளி உள்ளுக்கு விளையாடினாங்க. பள்ளி உள்ளுக்கு தான் இங்கே இருக்குது. ஃபி மஸ்ஜிதின் ஃபி யௌமி ஈதின், ஒரு பெருநாளுடைய தினம், ஒரு சந்தோஷமான நாளில் எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஃபகால் அலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, யா ஹுமைரா, ஹுமைராவே, அத்துஹிப்பீன அன் தந்துரி இலைஹிம், அவர்கள் விளையாடுறத நீ பார்க்க விரும்புகிறாயா? சுப்ஹானல்லாஹ். தண்ட மனைவியினுடைய உணர்வு, தண்ட மனைவியினுடைய விருப்பம், ஒரு விளையாட்டை பார்க்கணும், ஒரு விளையாட்டை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். இது நபியினுடைய வீட்டுள்ளுக்கு, ஸல்லல்லாஹுடைய வீட்டுள்ளுக்கு இருந்த வாழ்க்கையை சொல்றாங்க. நீங்க நினைச்சக்கூடாது 24 மணித்தியாலமும் வீட்டுள்ளுக்கு குரானும், வீட்டுள்ளுக்கு சிக்கரும், வீட்டுள்ளுக்கு ஔராதும் அது மட்டும்தான் நடந்திருக்கும், வேறொன்றுமே நடந்திருக்க மாட்டாது. அப்படி யோசிக்க வேணும், யதார்த்தமாக யோசிக்கும். அந்த வீட்டுள்ளுக்கு நான் சொன்னேன், மாதவிடா இருப்பாங்க, நான் தூங்கி இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிடுவாங்க, நான் விழித்திருந்தா என்னோட பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே போல பக்கத்தில் விளையாடுறாங்க, நான் வீட்டுக்குள் இருக்கிறேன், என்னுடைய உணர்வை சிலர் மதிக்கிறாங்க, கேட்குறாங்க, அத்துஹிப்பீன, உனக்கு விருப்பமான கேட்டாங்க. அப்போ ஃபகுல்து, நான் சொன்னேன், நஅம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு விருப்பம் பார்க்கறதுக்கு. ஃபஅகாமனி வராஅஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அவங்களுக்கு பின்னால் நிறுத்தி கொண்டாங்க, நான் பின்னுக்கு நிற்கிறேன். வஅன்ஸலலி மன்கிபைஹி, அவருடைய கழுத்து, அதாவது இந்த இடத்தை அப்படியே குனிச்சு கொண்டாங்க. மன்கிப், அதாவது இதை குனிச்சாங்க, அப்படியே குனிச்சு சொன்னாங்க, இதால பாருங்க என் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயரம், அன்னை ஆயிஷாவுடைய உயரம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு 15-16 வயசுல வச்சா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புக்கு பின்னால வந்தா மறைஞ்சிடுவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு கொள்றாங்க. எது வரைக்கும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு நாடி வரைக்கும் குனிஞ்சாங்க. தகூலு, ஆயிஷா சொல்றா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஃபவலஅது திக்னி, என்னுடைய நாடியை வச்சேன், அலா ஆத்திகி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல.
இந்த இடத்துல வச்சு ஏண்ட முகத்தை அவருடைய முகத்தோட சேர்த்து கொண்டேன். ஏண்ட முகத்தை ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சொத்தையோட சேர்த்து கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்கிபி அவருடைய தோல்புயத்திலிருந்து நான் அந்த விளையாட்டை பார்த்து கொண்டிருந்தேன். வஅதாலத்தில் வுகூஃப் அப்படியே நின்று கொண்டு மிச்ச நேரம். ஹத்தா கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுராஹிஹு பைன கதமைஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டை வச்சிருந்த காலை கொஞ்சம் அசைச்சிறாங்க. ஏன்னா கால் இப்ப வருத்தமாயிக்குது, கால் வருத்தமாயிக்குது, மிச்ச நேரமாகிட்டுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால சொன்னாங்க, யா ஆயிஷா மா ஷபிஅதி, இன்னும் ஆயிஷா இன்னும் போதாதான்னு கேட்டாங்க. இன்னும் போதாதான்னு கேட்டாங்க. தகூலு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, வமா பி ஹுப்புன் நظரி இலைஹிம், நான் இப்போ விளையாட்டை பார்க்குற ருசி எனக்கு இல்லை, விளையாட்டை பார்க்குற அன்பில் நான் விளையாட்டை பார்க்கல. வலாக்கின் அஹ்பப்து அன் யப்லுக நிசா மகாமஹு லீ, நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எவ்வளவு அன்பானவளாக இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் பார்த்து கொள்ளோனம் என்பதற்காக வேண்டித்தான் நான் அவ்வளவு நேரம் நின்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள நடந்த விடயங்களை ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா கோடிட்டு காட்டுறாங்க. சொல்றாங்க, எனக்கு அந்த விளையாட்டை பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய ஆசை இருக்கல்ல. வமா பி ஹுப்புன் நظரி இலைஹிம், அவர்களை பார்க்கணும் என்ற அன்பு எனக்கு இருந்ததை விடவும் மற்ற பெண்கள் என்னை பார்க்க வேண்டும். நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன். வமகானி மின்ஹு, அவர்கள் என்னோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தாங்க. வஅன ஜாரியத்துன் ஸகீரா, நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், நான் சின்ன ஒரு மனைவி. ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்குள்ள இருந்த மனைவிமார்களை சின்ன ஒரு மனைவி. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எப்படி நடத்தாட்டினாங்க, என்னை எப்படி நடத்தாட்டினாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டுக்குள்ள என்ன நடக்கிறது, இது நான் அன்பு மட்டும் சொன்னேன். இது இன்னும் சொல்லிக்கொண்டே போகணும், இன்னும் கதைச்சுக்கொண்டே போகணும். ஸல்லல்லாஹுடைய வீட்டுள்ளுக்கு நடந்த அன்பு, பாசம், இரக்கம், எப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை சொல்லிக்கொண்டே போகணும். அதே போல ஸல்லல்லாஹுடைய வீட்டுக்குள்ள கோபமும் வந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு கோபம் வந்திருக்கு, கோபம் வந்திருக்கிறது. அன்பு என்பது கோபம் வரவே கூடாது என்பதல்ல, கோபம் வர வேண்டிய இடத்தில் கோபம் வர வேண்டும். சில கட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனைவிமாரோட 2 மாசம் கோபிச்சு கொண்டாங்க, பேசல. யாரோட? சாதாரண பெண் அல்ல, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா. எந்த பெண்ணுடைய திருமணத்தை குர்ஆன் சொல்லுது, நாங்கத்தான் நிக்காஹ் செஞ்சு வச்சோம் உண்டு. ஃபலம்மா கதா ஸைதுன் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகஹா, நாங்கத்தான் நிக்காஹ் செஞ்சு வச்சோம். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா பெருமையோட சொல்லுவாங்க, உங்க எல்லாருடைய திருமணமும் பூமிக்கு மேல நடந்துச்சு, ஏண்ட திருமணம் வானலோகத்தில் நடந்துச்சு. ஏண்ட திருமணம் வானலோகத்தில். என்னுடைய நிக்காக பற்றியுள்ள அறிவுரை, என்னுடைய நிக்காக பற்றியுள்ள தகவலை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அப்படிப்பட்ட பெண்மணி. ஆனா ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுத்திட்டாங்க. 2 மாசம் பேசல, 2 மாசம் பேசல. சுப்ஹானல்லாஹ். எந்த இடத்துல கோபம் வர வேண்டுமோ அந்த இடத்துல கோபம் வரத்தான் வேண்டும். கோபம் என்பது அது தலாக்கல்ல, கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும், ரோசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அன்னை ஆயிஷாவை பார்த்து, சுப்ஹானல்லாஹ், எனக்கு நல்லா தெரியும் நீ எப்ப கோபத்தோடு இருக்கிறாய், எப்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். இதுக்குத்தான் சொல்றது ஒருத்தர் புரிஞ்சு கொள்றது. வைஃப் எப்படி இருக்கிறா, வீட்டில் வேலைக்கு ஆள் இல்லை, விருந்தாலையும் வந்திக்குது, இன்றைக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கும் போய்த்தில்லை, இப்போ எப்படி பயந்த வைஃப் இல்லை, பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, வீட்டில் மாஷா அல்லா வேலைக்கு ஹெல்ப்புக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு 4 பேர் இருக்கிறாங்க, மாப்பிள்ளையும் இன்றைக்கு வீட்டில் மாஷா அல்லா இன்றைக்கு அவர் கடைக்கு போகல, என்ன மனைவி எப்படி இருப்பா. இதை விளங்கிக்கோங்கோ, இதை விளங்கிக்கோங்கோ, பொண்டாட்டி விளங்கிக்கோங்கோ. இன்றைக்கு மாச கடைசி, இன்றைக்கு சம்பளம் கொடுக்குற நாள், 15 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், இன்றைக்கு வாகனத்தில் இது இன்ஸ்டால்மெண்ட் கட்டிக்குது, அவருடைய ஷிப்மெண்ட் ஒன்று வந்திருக்குது, கையில் காசு இல்லை, 10 பேரோட பேசி கொண்டிருக்கிற டெலிஃபோனில், இப்போ நான் எப்படி நடந்து கொள்ளணும்.
சுப்ஹானல்லாஹ். சின்ன ஒரு பிரச்சனை குடும்பத்தில், அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை ஒன்று பேசிக்கொண்டு இது போல இப்போ நான் பேசக்கூடாது, நான் மௌனமாக இருந்துடணும், இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதுதான் புரிதல்ன்றது. இதுதான் புரிதல். மனைவியை புரிதலும் கணவனை புரிதலும். ஒத்தரொத்தர் புரிஞ்சு கொண்டா வாழ்க்கை ரொம்ப லேசாகிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் புரிஞ்சு கொண்டேன் ஆயிஷாவை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி லா அஅலமு இன் குன்தி அன்னி ராதியத்தன் வ இன் குன்தி அலைய கதபி. நீ என்னோட எப்போ கோபமாக இருக்கிறாய், நீ என்னோட எப்போ பொருத்தத்தோடு இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள் என்ன வயசு, ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு என்ன வயசு, எங்களுக்கு சொல்லித்தாராங்க. எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தராங்க. சொல்றாங்க ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா என்னோட எப்போ நல்ல மூடில் இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும், உங்களோட மூட் எப்போ அவுட் ஆஃப் ஆர்டர்ன்றது எனக்கு தெரியும். அப்போ கேட்டாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஒமின் ஐன தாரிஃபு ذلك யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல், அதை எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் எப்படி கண்டுகொண்டீங்க? சொன்னாங்க, அம்மா இதா குந்தி அன்னி ராதியத்தன், நீ என்னோட நல்ல விருப்பம், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறாய், மூட் நல்லமுண்டா, ஃபஇன்னகி தகூலீன, நீ எப்பயுமே பேசக்குள்ள பேச்ச ஆரம்பிச்சக்குள்ள எல்லாம் சொல்லுவ, லா வரப்பி முஹம்மத், லா வரப்பி முஹம்மத், அல்லாஹுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு மீது ஆணையாக, முஹம்மது ஸல்லல்லாஹுடைய ரப்பு மீது ஆணையாக. சுப்ஹானல்லாஹ். இப்போ அரபிகள்கிட்ட பழக்கம் இருக்குதானே வல்லாஹி வல்லாஹின்றது, அது வார்த்தை பிரயோகமாக நடைமுறையில் இருக்கும். இதே போலத்தான் அரபிகள் பெண்களிடத்தில் மனைவி சொல்லுவா, லா வரப்பி முஹம்மத், லா வரப்பி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி ரப்பு மீது ஆணையாக என்று சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹுடைய பேரை சேர்த்து சொல்லுவாய். வ இன் குந்தி, நீ என்னுடைய கோபமாக இருந்தால், ஃபகுல்தி, நீ என்ன தெரியுமா சொல்லுவாய், லா வரப்பி இப்ராஹீம், இப்ராஹீம் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய ரப்பின் மீது ஆணையாக. இதை விளங்கி கொண்டாங்க யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப ரப்ப முஹம்மத், எப்ப ரப்ப இப்ராஹீம். அப்ப சுப்ஹானல்லாஹ், என்ன ஆயிஷா, என்ன புத்திசாலி, என்ன விவேகி, எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ், என்ன பதில். சுப்ஹானல்லாஹ். வாய் நுனியில சொன்னாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அஜல், ஓ யா ரசூலல்லாஹ், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக், உங்களோட பேரோட மட்டும்தான் எனக்கு கோபம், எல்லாம் உங்களுடைய கோபம் இல்லை, நான் பேரைத்தான் வெறுத்தேன், உங்களை வெறுக்க இல்லை. மா அஹ்ஜுரு இல்லா இஸ்மக். எப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை புரிஞ்சு கொண்டாங்க. மனைவி யாரு, மனைவிட்டு இருக்கிற நிலைப்பாடு என்ன, அவ எப்படி நடந்து கொள்வா. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்லிக்கொண்டே போக முடியும், கதைச்சிக்கொண்டே போக முடியும், சொல்றதுக்கு ஏராளம் இருக்கிறது, ஏராளம் இருக்கிறது. இதே போலத்தான் கோபம் வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி கட்டத்தில், கோபம் வந்து ஏசிட்டாங்க. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்னதில் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு சிறை கைதியை கூட்டி கொண்டு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில், இந்த சிறை கைதியை கட்டிட்டு போறேன், வச்சுட்டு போறேன், இதை பார்த்துக்கோன்னு சொல்லி, இதை பார்த்துக்கோங்க. அன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்த ஜா அலைஹா ஃபன்ஷகலத் ஆயிஷத்து அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கொஞ்சம் அங்கிட்டு திரும்பிட்டாங்க, அவனோட வேற வேலையில் இருந்துட்டாங்க. அந்த சிறை கைதி பாஞ்சு போயிட்டான். ஃபஹரபல் அசீர், சிறை கைதி பாஞ்சு போய்கிட்டாரு. பாஞ்சு போனா ஃபஜா அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொஞ்சம் நேரம் போகல, காலம் தாமதமாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, மா ஃபஅலல் அசீரு யா ஆயிஷா, ஆயிஷா எங்க அந்த சிறை கைதி, எங்க அவர், எங்க வந்தவர், எங்க கொண்டு வந்து தந்தவர் எங்கன்னு கேட்டா சொன்னாங்க, ஃபகாலத் யா ரசூலுல்லாஹ் லக்கத் லஹவுது அன்ஹு, நான் கொஞ்சம் பராக்காகிட்டேன், வீட்டுக்கு வந்த பெண்களோட கதைச்சு கொண்டிருந்தேன், அதில் பராக்காவிட்டேன். ஃபஹரஜ, அவர் போயிட்டார், எங்கேயோ தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி கோபம் வந்துச்சு. சொன்னாங்க, மாலகி, என்னென்னு சொன்ன உங்களுக்கு, கதா அல்லாஹு யதகி, கதா அல்லாஹு யதகி, அல்லாஹ் உங்களோட கையை துண்டிச்சிடுவானாக. அவ் எதைக்கி, அல்லது ரெண்டு கையையும், ரெண்டும் வார்த்தை ஹதீஸ் இருக்குது, கதா அல்லாஹு யதகி அவ் எதைக்கி. சுப்ஹானல்லாஹ். சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வெளியே போய்த்து, ஃபஹரஜ யுனாதி பின்னாஸி லியருத்துல் அஸீர்,
இப்படி ஒரு சிறை கைதி வந்தவர் ஓடி போயிட்டார், அவரை எடுத்துக்கொண்டு வாங்க, திரும்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஃபரத்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறை கைதியோட வீட்டுக்கு வந்து சிறை கைதியை கொண்டு வந்து வச்சு போட்டு கட்டி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷா சித்திகா வீட்டுக்கு போனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னை கணவனுக்கு முன்னாடி தன்னை 2 கையையும் பிரட்டுறாங்க. அப்படியே இப்படி பிரட்டி பார்க்குறாங்க கையை. வஹிய துகல்லிபு யதைஹா, 2 கையையும் பிரட்டி பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாலகி, என்ன ஆயிஷா, என்ன நடந்துச்சு, கையை பிரட்டுறீங்க, என்ன காரணம்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஃபகாலத் தஅவுத அலைய, எனக்கு பதுவா செஞ்சீங்க நீங்க. ஃபஅனா உகல்லிபு யதைய அன்துரு இலைஹிமா யுக்தஆன் அய்யுஹுமா யுக்தஆனி, இந்த 2 கையில் வெட்டப்படும் என்பதை பார்க்கிறேன் என்றாங்க. இந்த 2 கையில எந்த கை வெட்டப்படும் என்பதை பார்க்கிறேன். தஅவுத அலைய ஃபஅனா உகல்லிபு யதைய அன்துரு அய்யுஹுமா யுக்தஆன், இந்த 2ல எது வெட்டப்படும் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து சொன்னதல்ல, கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய வர இருக்கின்ற குடும்ப தலைவர்களை பார்த்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு தன்னை கையை மேலே வானத்தின் பக்கமாக உயர்த்தி சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி பஷருன், அல்லாஹ் நான் ஒரு மனிதன். வீட்டுக்குள்ள அகிலத்தாருக்கு நான் நபியாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் நான் ஒரு மனிதன். அக்தபு கமா யக்தபுல் பஷர், மனிதர்களுக்கு கோபம் வாரது போல எனக்கும் கோபம் வரும், ஆத்திரம் வரும், கோபத்தில் வரும். ஃபஅய்யுமா முஃமினின் அவ் முஃமினத்தின், எந்த ஒரு முஃமினான ஆணோ பெண்ணோ தஅவுத்து அலைஹி, நான் அவர்களுக்கு எதிராக பதுவா செஞ்சால், ஏசினால், ஃபஜ்அல்ஹு லஹு ஸகாத்தன் வ துஹ்ரா, யா அல்லாஹ், நான் செஞ்ச அந்த துஆவை அவரை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் அவருக்கு ஒரு அவரை தூய்மைப்படுத்தக்கூடியதாகவும் அந்த என்னுடைய துஆவை ஆக்கி வைத்து விடு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துஆ செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு செய்து போட்டு காட்டுறான். குடும்பத்துள்ளுக்கு கணவன் சொன்ன உண்ட மனைவி செய்ய இல்லை, மனைவியுடைய விருப்பத்துக்கு கணவன் உண்ட செய்ய இல்லைன்னா ஒருத்தருக்கொத்தர் கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபம் என்பது என்ன, ஏண்ட சுதந்திரத்தில் கை வைக்கிறாரா, என்ன இவர் இப்படித்தான பதுவா செய்வாரு, நீங்க நினைச்சா நாங்க செய்யணும், நாங்க செய்ய இல்லட்டி நீங்க திட்டணுமா? இல்ல, புரிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி சொல்றாங்க, இன்னமா இன்னி பஷர், நான் ஒரு மனிதர், மற்ற கோபம் வாரது போல எனக்கும் கோபம் வரும், கோபம் வந்தா ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன். ஆனாலும் அப்படி நான் சொன்னாயா அல்லாஹ், நான் சொன்ன வார்த்தைய, நான் சொன்ன விடயத்தை நீ என்ன செய்ய தெரியுமா, அந்த அவர்களுக்கு துஹூராக, சுத்தமாக, அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியதாக நீ ஆக்கி வைத்து விடு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையை யதார்த்தமாக பாருங்கள். குடும்ப வாழ்க்கையை யதார்த்தமாக பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருப்பார்கள், இரா காலத்திலேயே தொழுக. நீங்க எழும்பினா உங்களோட மனைவி எழும்போணும், நீங்க குர்ஆன் எடுத்தா உங்களோட மனைவி குர்ஆன் எடுக்கணும், நீங்க தஸ்பீஹ் எடுத்தா உங்களோட மனைவி தஸ்பீஹ் எடுக்கணும். நீங்க உட்கார்ந்து ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு மூடு வந்திருக்குது, நீங்க இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, உங்களோட மனைவி அதே மாதிரி ஆகணும் எதிர்பார்க்கவான, அதே மாதிரி ஆகணும் எதிர்பார்க்கவான. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எனக்கு இப்பே ஞாபகம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு தாய் இருந்தார். தாய் அவரே ஒரு சகோதரரை ரொம்ப உழைப்பு செய்து, ரொம்ப முயற்சி செய்து அவரை வச்சுக்கொண்டு எனக்கு அவர் இருக்கிற சபையில அவர் சொல்றாரு, நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், தம்பி நீங்க இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு வந்திருக்கிறீங்க, ஏதோ 4 விஷயத்தை படிச்சுட்டு வந்தீங்க, உங்களுக்காக வேண்டி எத்தனை தஹஜ்ஜத்தில் துஆ கேட்டிருப்போம் என்றோ தெரியாது. எவ்வளோ பெரிய உழைப்புக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நசீப் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் நீங்கள் போயிட்டு வந்து ஒரே நாளையில் உங்களோட மனைவி அடுத்த நாளைக்கு உங்களை மாதிரி ஆகணும்னு கனவு காண வானம். அவர் சொன்னார், நான் உனக்கு பெருமைக்கு சொல்ல உனக்கு சொல்லுகிறேன், உனக்காக வேண்டி எத்தனை தஹஜ்ஜத் நான் தொழுதிருப்பேன். அதாவது உனக்கு நீனும் இந்த வழியில் வந்து சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னாங்க. அந்த முயற்சி அந்த அளவுக்கு நடந்தால்தான் உன் குடும்பத்துக்கும் இந்த ஹிதாயத்து கிடைக்கும்.
ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தானே அழித்துக் கொள்ள முனைந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், என்ன நீங்க உங்களை அழிச்சுக் கொள்ள போறீங்களா அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிடும்ன்றதுக்காக வேண்டி? அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நினைச்சுக்கோங்க, நீங்க எழுப்பினா அவங்க எழும்போணும், நீங்க குர்ஆன் எடுத்த உங்களோட மனைவி குர்ஆன் எடுக்கணும். நீங்க இப்படி செஞ்சா உங்களோட வேலையை நீங்க அழகா முறையா செய்யுங்க, அவங்க வந்து சேர்ந்து கொள்வாங்க. அவங்களுக்கு வெட்கம் வரும். தஹஜ்ஜத்துக்கு நீங்க எழும்போணுமா? நீங்க 2 மணிக்கு எழும்போணும் தஹஜ்ஜத்துக்கு, நீங்க 2:10 முகத்துல தண்ணி ஊத்தவானம். நீங்க 2:10 முகத்துல தண்ணி ஊத்தவானம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். இந்த காலத்துல 4:50க்குத்தான் வாங்க, 4:30 எழுப்பாட்டுவோமே, பிரச்சனை இல்லை. 4:30 பேத்து முள் எழுப்பாட்டுங்க. தண்ணியை ஊத்த சொல்லி இல்ல, தண்ணியை தெளிக்க சொல்லிக்கு முகத்துல. அது முகத்தில் தெளிச்சதுக்கு பதுவா செய்யலாம், பதுவா செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். சுபஹுக்கு பிறகு மட்டும், பாங்குக்கு பிறகு மட்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த விடயங்களை கவனத்திடுங்கோ. இதைத்தான் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ஸித்திகா ரலியல்லாஹு தஆலா. ஃபகான யுஸல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவையில் எழுப்பி தொழுவாங்க. வ ஆயிஷா நாஇமா, நான் தூங்கி கொண்டிருப்பேன். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நான் எப்படி தூங்குவேன்? அந்த 80 சதுரடி கொண்ட சின்ன ஒரு வீடு, படுக்கையில் நான் தூங்கி கொண்டிருப்பேன். தூக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறுக்கே, கிபிலாவுக்கு குறுக்கே தூங்கி கொண்டிருப்பேன். முஅத்தரிதத்துன் அலா ஃபிராஷி, அவருடைய படுக்கையில் நான் குறுக்கே தூங்கி கொண்டிருப்பேன். ஃபஇதா அராத அய்யூத்திர் அயகவ, அவர் வித்ரு தொலை கடைசியாத்தான் வித்ரு தொழுவாங்க, பிந்தித்தான் வித்ரு தொழுகிறது. கடைசி ரக்காத்து, கடைசி தொழுகை வித்ர். ஃபஇதா அராத அய்யூத்திர அயகவஹா, அயகவ என்ன எழுப்பாட்டுவாங்க. நான் எழுப்பி நானும் தின்னு தொழுவேன். இரவு நேரம் எல்லாம் தொழுகிற அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் தொழுதாங்க. அவங்களோட சேர்ந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஈமானுக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்களோட தரஜாவுக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்களோட தரத்திலிருந்து. சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு வேலையும் இல்லை, சாப்பிட்டு போய்த்து மாஷா அல்லாஹ் அப்படி அல்லாஹும்ம பிஸ்மிக மூத்து வஹையாண்டுவீங்க, நான் தஹஜ்ஜுத் தொழணும் உண்டு. அதுக்கு பிறகு நீங்க சாப்பிட்ட பிளேட் எல்லாம் கழுவி கிச்சனை நாளை காலையில் மறுவ சமைக்கிறதுக்கு அழகுபடுத்திட்டு ரெடியாக்கிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையை முடிச்சு கொண்டு பிள்ளைகளுடைய பல்லெல்லாம் துளக்கி விளக்கி சுத்தமாக்கி எல்லாம் செஞ்சுட்டு அவள் கடைசியாக போய்த்து தூங்கணும். நீங்கள் 2 ஹவருக்கு முந்தி தூங்கி எத்தனையோ ஜாமம் பேத்துட்டீங்க. உங்களுக்கு 12 மணிக்கு மெலும்பேலும் தஹஜ்ஜத்துக்கு மாஷா அல்லாஹ். அவள் கட்டிலுக்கு வந்தது 11:30, அவங்களுக்கு தெரியா. நீங்கள் நினைச்சிருந்தீமா 12 மணிக்கு எனக்கு எலும்பேலும்டா, இவ கிளம்பேலாம். அப்படி யாரும் என்ன செய்ய வேணும், கணக்கு போட வேணும். ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை படிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் மிக அழகான ஒரு முன்மாதிரியை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில மிக அழகான உதாரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். இதுதான் உதாரணம். அல்லாஹ் எடுத்து நடக்க எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.